வேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போட்டி போட்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை காண்போம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லந்திரி பகுதி கம்மாயில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கம்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கம்மாயில் மீன்பிடி திருவிழா அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ஃபோன் செயலி மூலம் மக்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டு தற்போது மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அப்படி இந்த பகுதியைச் சேர்ந்த மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து செல்கின்றனர். மேலும் இந்த பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளான கிராரிப்பட்டி, அரட்டாப்பட்டி, அழகர் கோவில் மற்ற சுற்றுவட்டார பல மாவட்டங்களிலிருந்தும் இந்த பகுதியில் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து செல்கின்றன. இது முழுக்க இந்த பகுதிகளில் கட்லா, ரோகு, சிலேப்பி போன்ற நாட்டு வகை மீன்களும் இதை பயன்படுத்த வலை, ஊத்து போன்ற உபகரணங்களை கொண்டு மக்கள் மீன் பிடித்து செல்கின்றனர். இது முழுக்க இலவசம் என்றும் இந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்காக ஃப்ரீயாக வந்து பிடிச்சிக்கிற சொல்லி அழிய விடுறோம். இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இது கொட்டாம்பட்டி, மேலூர், தெற்கு தெரு, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளம், நத்தம், இந்த பக்கத்தில் பரளி, இங்கே சுற்றிப்பட்ட ஒத்தக்கடை, இப்படி எல்லா ஊர்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே முழுக்க இலவசம்தான். யார் வேணாலும் வந்து பிடிச்சிக்கலாம். தண்டரா போட்டு இதை நாங்கள் வந்து வருஷம் அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும், கைகால் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த 5 முத்தன் சாமியை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். நியூஸ் 1 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.